ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவும் ஒரு கிளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். பொதுவாவே நம்ப தோசைக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரங்கள்ல அதிகப்படியான இந்த எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே படிஞ்சு ரொம்ப கருப்பா மாறி இருக்கும். ஸோ இத வந்து எப்படி இன்னைக்கு கிளீன் பண்றது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். பொதுவாவே இந்த கல்ல ஈஸியா கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷமாவது ஆகும் நம்ம இத சுத்தமா தேய்ச்சு எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்ம இத கிளீன் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உப்பும், எலுமிச்சம்பழமும் தான் எடுக்க போறேன். ஸோ இத வச்சு தான் நம்ப சுத்தமா தேய்ச்சு எடுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கூடவே நம்ம இன்னொரு பொருளும் பயன்படுத்தி தான் நல்லா பளிச்சுன்னு சுத்தமா கிளீன் பண்ணி எடுக்க முடியும். ஸோ முதல்ல நம்ப அடுப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாவே இந்த மாரி ஓரங்கள்ல படிஞ்சிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு, இந்த கருப்பா இருக்கக்கூடிய இந்த அழுக்கு இது எல்லாமே சுத்தமா எடுக்கணும் அப்டின்னா, நம்ம வெறும் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம்னா கண்டிப்பா அத எடுக்க முடியாது. அவ்ளோ ஈஸியா நம்மளால தேய்ச்சு எடுக்க முடியாது. ஸோ அதனால அடுப்ப வச்சு நல்லா ஹீட் ஆக்கணும்னா, ஓரத்தில இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில நம்ம கல்லுப்ப வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த கல்லுப்பும் நம்ம எலுமிச்சம்பழம் சாறையும் வச்சு தேய்க்கும்போது, அந்த கருப்பா இருக்கக்கூடிய அந்த அழுக்கையும் எடுத்துரும். அதேமாரி ஓரங்கள்ல படிஞ்சிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நம்ம கத்தி வச்சு சொரண்டி எடுக்கும்போது ஈஸியா வர ஆரம்பிக்கும். ஸோ, அதனால ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்த நம்ம அறுத்தெடுத்து, இந்த மாரி ஒரு ஃபோர்க்ல வச்சு நீங்க தேய்ச்சு எடுக்கலாம். ஸோ, எங்கெல்லாம் இந்த எண்ணெய் பிசுக்கு இது அந்த கறையா இருக்கோ, அந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே நல்லா வச்சு ஒரு டைம் தேய்ச்சு விட்டுருங்க. ஸோ, நம்ம ஓரங்கள்ல படிஞ்சிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே நம்ம சுத்தமா தேய்ச்சு எடுக்கிற வரையிலுமே, அ அடுப்புல வந்து ஆன்ல வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ, அப்பதான் நம்மளால சீக்கிரமா அத வந்து சுரண்டி எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க வச்சு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும், கண்டிப்பா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு, இந்த எலுமிச்சம்பழத்த வச்சு நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சு விட்டுருங்க. அடுத்து அ ஒண்ணு தோசை திருப்புற கரண்டிய வச்சு நீங்க ஓரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்க நீங்க சொரண்டி எடுக்கலாம். இல்ல அப்டின்னா, நீங்க கத்திய பயன்படுத்தியுமே நீங்க ஓரத்தில இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்க நல்லா சொரண்டி எடுத்துருங்க. சொரண்டி எடுத்தா மட்டும் தான் நம்மளால ஈஸியா கிளீன் பண்ண முடியும். ஸோ தோசைக்கல் நல்லா சூடா இருக்கும்போது, நம்ம இந்த மாரி ஓரங்கள் எல்லா இடத்துலயுமே நல்லா கத்திய வச்சு சுரண்டி எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அந்த எண்ணெய் பிசுக்கு இது எல்லாத்தையுமே கத்தியாலே நம்ம சுத்தமா சுரண்டி எடுக்கிறோமோ, ஸோ அது வரையுமே நம்மளுக்கு மறுபடியும் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லாம, ஈஸியா கொஞ்சம் கிளீன் பண்ண முடியும். ஆனா, இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். அவ்வளோ ஈஸியாலாம் நம்மளால வந்து கிளீன் பண்ணிற முடியாது. சூடா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஓரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பிசுக்கு எல்லாமே ஈஸியா வந்துரும். நல்லா சுத்தமா தேய்ச்சு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் பார்த்தீங்கன்னா, என்னால முடிஞ்ச வரையுமே நான் அந்த கத்திய வச்சு ஓரத்தில இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே நல்லா சொரண்டி எடுத்துட்டேன். இனி அடுத்து இதில நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும்போது, ரொம்ப அழுத்தம் குடுத்து அதிக நேரம் தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அடுத்து நான் இதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபீனா தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெறும் லிக்விட மட்டும் போட்டு தேய்ச்சோம்னா, சீக்கிரமா அந்த அழுக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த கருப்பா இருக்கக்கூடிய அந்த கறை எல்லாமே வராது. ஸோ, அதனால கூடவே கொஞ்சம் சபீனாவ நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பயன்படுத்தக்கூடிய ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருந்தா அத வச்சு நீங்க தேய்ச்சீங்கனாலும் சீக்கிரமா அந்த அ மீதி இருக்கக்கூடிய அந்த அழுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில நீங்க சபீனாவ கொஞ்சம் போட்டு தேய்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அந்த சொரசொரப்பு தன்மை இருக்கறனால, நம்ம தேய்க்கும்போதே அதில இருக்கக்கூடிய அந்த கறை எல்லாமே சுத்தமா எடுத்துட்டு வந்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஓரளவுக்கு நல்லா சுத்தமா தேய்ச்சு எடுத்துட்டேன். அதேமாரி ரொம்பவும் சுத்தமா தேய்ச்சு எடுக்காதீங்க. ஏன்னா, அடுத்து நம்ம தோசை ஊத்துறது மறுபடியும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு கிளீன் பண்ணா போதும். ஸோ அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா சுத்தமா தேய்ச்சு எல்லாமே எடுத்துட்டோம். இனி அடுத்து இதில தோசை ஊத்தி எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கான விஷயம் தான். ஏன்னா, நம்ம நல்லாவே அதுலேருந்து எண்ணெய் பிசுக்கு இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா, அடுத்து நம்ம இதில முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா விளக்கெண்ணெய ஊத்தி அது மேல தடவி வச்சுட்டா போதும். ஸோ ஒரு நைட்டு ஃபுல்லா இந்த தோசைக்கல்லே இந்த எண்ணெய் இருக்க மாரியே விட்டுட்டு, நம்ம அடுத்த நாள் கிளீன் பண்ணி நம்ம தோசை ஊத்த ஆரம்பிச்சோம்னா, எப்பவும் போலவே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பா தோசை வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம தேய்ச்சு எடுத்தனால தோசை ஒரு வேளை சரியா வராம போகும் அப்படிங்கிற பயம் இல்லாம, நீங்க இந்த மாரி எண்ணெய தடவி வச்சு பாருங்க. நல்லா ஈஸியா நம்ம வந்து தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மெத்தட்ல ஈஸியா உங்க வீட்ல இருக்கக்கூடிய தோசைகள கிளீன் பண்ணி பாருங்க.
ஸோ மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.